செவர்லெட் பீட் டீசல் வேரியண்ட் காரில் வெள்ளை புகையாக தள்ளுது, பிக்கப் இல்லை, ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்து நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. இந்த வண்டிக்காரங்க ராம்நாட்லேருந்து மதுரைக்கு நம்ம ஒர்க் ஷாப்க்கு எடுத்து வந்தாங்க. கிட்டத்தட்ட ராம்நாட்டில் மதுரைக்கு நம்ம ஒர்க் ஷாப்க்கு அதிகமாக வெஹிக்கிள் வருது. ஸோ அதனால் நம்ம வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ரெக்கவரி பண்ணி நம்ம ஒர்க் ஷாப்க்கு எடுத்து வந்தாங்க. செக் பண்ணி பார்த்ததில் டர்போ, பிஸ்டனு எல்லாமே வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. பிஸ்டன் ரிங்ஸு எல்லாமே வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம பிரிச்சுட்டு டோட்டல் எல்லாமே செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து எல்லாமே ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அதனால் பிஸ்டன் போரு, வால்வு செம்மாயில் எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி டர்போவில் செக் பண்ணி பார்த்தால டர்போவுமே உள்ளே வர கோர் எல்லாமே வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம டர்போ அசம்பிளி வந்து செட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இது நம்ம வேலை பார்க்குற ரேட்டுக்கு நம்ம புதுசே வாங்கிடலாம். ஸோ அதனால் டர்போ, பிஸ்டன் போர் எல்லாமே வந்து நம்ம புதுசு ஃபிட் பண்ணுறோம். கிளிச்சு கெட்டு கேஸ்கெட்டு, வால்வு செம்மாயில் எல்லாம் வாட்டர் பம்பு எல்லாமே டோட்டலாக வந்து ஃபிட் பண்ணி அசம்பிள் பண்ணி செட் பண்ணால் தான் வந்து மறுபடியும் ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் வராது. ஸோ அதனால் நம்ம எல்லாமே புதுசு ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து டைமிங் செயின் வரும், பெல்ட் வராது. ஸோ அதனால் நம்ம டைமிங் செயின், அதில் வர பேடு எல்லாமே டோட்டலாக அசம்பிளி வாங்கி சேஞ்ச் பண்ணுறோம். அதே மாதிரி ஹீட்ரு ப்ளக்கும் வீக்காக இருந்துச்சு. ஸோ நம்ம ஹீட்ரு ப்ளக் அசம்பிளியும் டோட்டலாக வாங்கி ஃபிட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம என்ஜின் ஒன்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக எல்லாமே ஃபிட் பண்ணோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க. அடுத்து நம்ம 5000க்கு ஒரு வாட்டி ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு அடுத்து எப்பயும் போல் வழக்கம் போல் 10,000க்கு ஒன்ஸ் வந்து நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில்ட்ரு ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆகிருச்சு. மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு புகை வரன்னு செக் பண்ணி பார்த்தோம். ஒரு போட்டு புகை வரல, என்ஜின் ஆயிடுச்சு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கஸ்டமர்கிட்ட நல்லா ஓட்டி பார்த்துட்டு ஒரு 10-15 கிலோமீட்டர் நல்லா லாங்கில் நல்லா பைபாஸ் வரைக்கும் ஓட்டி பார்த்து கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.